நீங்கள் டாட்நெட் கோரில் இல்லை வெப் ஏபிஐ ஏஎஸ்பி டாட்நெட் கோர் இல்லை பிளேசரில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப மைக்ரேஷன் பண்ணுவீங்க. ஸோ டேட்டா பேஸில் அப்டேட் பண்ண சொல்லும்போது நமக்கு அப்டேட் மைக்ரேஷன் அப்படின்றத கமெண்ட் வந்து நீங்கள் பேக்கெட் மேனேஜர் கன்சோலில் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எரர் வருது. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ என்ன எரர் அப்படின்னா நெட்வொர்க் ரிலேட்டட் ஆர் இன்ஸ்டன்ஸ் ஸ்பெசிஃபிக் எரர் அக்வைர்ட் while establishing a connection to SQL server. ஸோ நமக்கு எஸ்கியூஎல் சர்வரோட கனெக்ட் பண்ணுறப்ப அந்த கனெக்ஷனில் தான் ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஆப் செட்டிங்ஸ் டாட் ஜேசன் அப்படின்ற இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் கோட் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம். ஸோ இதில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்டாஃப் ஹோல்டிங் பண்ணுறப்ப எரர் ப்ரைமரி கீழே எரர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா திரும்ப வந்து நம்ம கீன்ற வேர்ட் டிக்ளேர் பண்ணி நம்ம வந்து திரும்ப ஸ்டாஃப் ஹோல்டிங் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி டிக்ளேர் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எரரும் நமக்கு மேக் பண்ணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ப்ரீவியஸாக உள்ள இந்த இதை வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதை எரேஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம சர்வர் நேம் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். சரிங்களா? நம்மளோட எஸ்கியூஎல் சர்வர் டேட்டாபேஸ் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த சர்வர் நேமை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, என்னோட எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா இந்த சர்வர் நேம் நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் நான் கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே சர்வர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்ற இருக்கிறதுல இங்கே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ டேட்டாபேஸ் நேம் வந்து நம்ம கேட்கும். ஓகேவா? ஸோ டேட்டாபேஸ் நேம் வந்து நமக்கு இங்கே இல்லாத நேம் நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து சாம்பிள் அப்படின்ற ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை பண்ணிட்டு ஓகே, ஸோ மை அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் இருக்குன்னா வச்சுக்கலாம், பட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இவ்வளோ லென்த்தாக வந்து நம்ம டேட்டாபேஸ் நேம் தேவையில்லை வச்சுட்டு அண்ட் டெஸ்டட் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் மல்டிபிள் ஆக்டிவ் ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இல்லை அப்படின்னா டெஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூன்றதை கொடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு எரர் ஷோ பண்ணும். ஸோ நான் இப்போவே அதை என்ன பண்ணுறேன்னா இங்கே டெஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நான் இங்கே கொடுத்துறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு சில எரர்ஸ் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து எனபிள் பண்ண சொல்லி நமக்கு எரர் ஷோ பண்ணும். ஸோ அந்த எரர் வைக்கிறதுக்கு நம்ம இங்கேயே வந்து இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணிவிட்டு ஓகே டேட்டாபேஸ் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பில்ட் பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேம் ப்ரீவியஸாக ரைட் பண்ண அப்டேட் டேட்டாபேஸ் அப்படின்ற அந்த கமாண்டை இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ அப்டேட் ஐஃபன் டேட்டாபேஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டன் அப்படின்றது வந்துடும். ஸோ லாஸ்ட் டைம் வந்த மாதிரி உங்களுக்கு எரர் ஷோ பண்ணாது. ஸோ ப்ராப்பராக வந்து இப்போ நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல் சர்வர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ சாம்பிள் மட்டும்தான் இருக்குது. ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் டேட்டாபேஸ் அப்படின்ற இந்த ஃபைலை கிளிக் பண்ணால் இப்போ மை அப்ளிகேஷன் அப்படின்ட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து.